கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த மாதத்தின் கடைசி நாளில உங்களோடு கூட இணையும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மாதத்தின் கடைசி நாள் மாத்திரம் இல்ல, இந்த வருஷத்தின் கடைசி நாளும் கூட எத்தனை நன்மைகள் ஆண்டவருக்கு நம்ம பெற்றிருக்கோம்ல. ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மளை நடத்தி வந்திருக்காங்கல்ல. யாராவது இந்த செய்தியை கேட்குறங்க, இன்னைக்காவது பட்னியா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாட்ட இருந்து வரோம் பதில் என்னன்னா இல்ல அப்படின்தான். ஏன்னு சொன்னா ஆண்டவர் வாக்கு மாறாதவர் இல்ல. அவர் சொன்னா நாளை குறித்து கவலைப்படாதீங்க, ஆகாயத்தை பறவை பாருங்க, போஷிக்கிறேன் எல்லாம் சொன்னவங்க. அதே போல உங்களை என்ன செஞ்சாங்க, இவ்வளவு நாள் இந்த வருடம் முழுவதும் என்ன செஞ்சாங்க, போஷித்திருக்கிறாங்க. இன்னைக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எந்த சத்தியத்தை சொல்றதை காட்டிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதுதான் ரொம்ப நேரம் இருக்கும், கண்டிப்பா பொருத்தமாக இருக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதற்கெனவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நமக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 77:5 சங்கீதக்காரன் பாடுவார், எவ்வாறு சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, பூர்வ நாட்களிலும் ஆதி காலத்தின் வருஷங்களையும் சிந்திக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியத்தையும் அவரு நினைச்சு பார்க்கிறாரு. ஏன்னு சொன்னா அது அளவிட முடியாது, நம்ம அதுக்கு தகுதியே இல்லை. ஆனா கூட ஆண்டவர் நமக்கு ரொம்ப கிருபையாய் செய்திருக்கார். அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கணும், நன்றி சொல்லணும். 1000 நாவுகள் போதாத ஐயா அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடுறாரு. எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மை வழி நடத்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மார்டின் ரிங்கெட் அப்படின்ற ஒரு ஜெர்மனில உள்ள தேசத்துல இருக்கிற ஐலன்பர்க் என்ற ஒரு இடத்துல என்ன செய்யறான்னு சொன்னா, 1617 ஆண்டுல என்ன செய்யறேன்னா, ஒரு தேவ ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன், ஒரு பாஸ்டர். அவரு ஊழியத்தை தொடங்கின நாட்கள் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஊர்ல என்னது, போர் வெடித்தது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது எத்தனை வருடம் நீண்டுச்சு அப்படின்னு சொன்னா 30 வருடம். அப்படின்னா 1637வது வருடம் தான் அது என்ன செய்யுதுன்னா முடிவுக்கு வருது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சர்வீஸ் ஃபுல்லாவே என்னதான், போர் மத்தியில எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா ஊழியம் செஞ்சிருந்தாராம். அப்படி ஊழியம் செய்யறப்பல அந்த ஊர்ல என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வியாதி அவங்க காணப்பட்டுச்சான். அந்த வியாதி என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் மரித்து போனாங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் அப்படி மரித்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்படி மரித்து போகும்பொழுது என்ன ஆச்சு, more than 8000 people, 8000 பேர் மரித்து போயிட்டாங்க. அதுல அந்த பாஸ்டருடைய மனைவியும் என்ன செஞ்சுட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. அப்போ அவருக்கு ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துருச்சு. இப்போ அவருக்கு கடைசியா ஒரு உபசரிப்பு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது அவர் சொன்னாரு, அவர் எத்தனை போராட்டங்களை சந்திச்சிருப்பார்ல, போர்க்காலத்து நேரத்துல எப்படி ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சாங்க, எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, மரணப்படுக்கையில இருந்தவங்க பார்த்திருப்பாங்க, நிறைய காரியங்கள். அதன் மத்தியிலும் தன்னுடைய மனைவியும் எழுந்திருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இத்தனை வருடமாக எனக்கு வேலை செய்யத்தக்கதான பலத்தை கொடுத்தார், அதற்காக ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன், அதற்காக நீங்களும் என்னோட சேர்ந்து என்ன செய்யுங்க, ஆண்டவரை சோஸ்தரிங்கள் அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா. நீங்களும் நானும் இருந்திருப்போம்னா என்ன சொல்லியிருப்போம் நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல ஆண்டவருக்கு எவ்வளவு பக்தி வைராக்கத்தோடு இருந்திருக்காங்க. மரணம் அவங்க வீட்டுல வந்திருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, அதெல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதெல்லாம் இயற்கையாவே நடக்கிற காரியங்கள் தான், அது ஆண்டவர் நிமித்தம் நடக்கல, அது எல்லாத்தையும் நடக்க பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதை அவர் ஏற்றுக்கொண்டார். இது நித்திரைக்கு தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசை தேய்ச்சிக்கொண்டு ஆண்டவருக்கு சோஸ்திரம் சொன்னாராம். நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் நினைச்சு பாருங்க. நான் பெற்ற அநேக காரியங்கள், நான் உங்களுக்கு கூட ஒரு சாட்சியா ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பேரப்பிள்ள இருக்கிறான். அவனுக்கு என்ன செஞ்சேன்னா, ஸ்கின்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னா அது பெரிய பிரச்சனை தான். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோட கேட்டோம். அவங்க வெளியூர்ல இருந்து வந்துட்டு இந்த ஊர்ல ஏதாவது மருத்துவரை பார்க்கணும்னு சொன்னா எங்களுக்கு வழியே இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க, ஜெபத்தோட தான் எல்லா காரியமும் செஞ்சோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவர்களே எங்களுக்கு என்னன்னா, அவங்களே வாலண்டியரா எங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து நீங்க போய் இந்த மருத்துவரை பாருங்க, நீங்க அந்த மருத்துவரை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதை பார்த்தும் போது அந்த குழந்தைக்கு எல்லாம் விதின் a day or two
2 நாளைக்குள்ள என்ன செஞ்சு அவங்க சரீரத்துல இருந்த எல்லா காரியங்களும் நீங்கி போச்சு. வல்லமையுள்ள ஆண்டவர் ஜெபத்தோட போய் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு வழிகள் எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. இவ்வளவு நன்மை பெற்றுக்க நாம் அவருக்கு நன்றி சொல்வதை தவிர வேற என்ன சொல்லுவேன். இந்த ஆண்டின் கடைசி நாட்களை பார்க்கும்படி செய்தார். சுகத்தோடும் பலத்தோடும், அன்னன்னைக்கு ஆகாரம், அன்னன்னைக்கு நமக்கு தூக்கம், நல்ல அப்பா அம்மா, நல்ல உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தை மாமா, இத்தனை உறவுகளோட நம்மள என்ன செஞ்சிருக்காரு, நம்மை சுற்றிலும் வைத்து நம்மை பாதுகாத்து நம்ம என்ன செஞ்சிருக்காரு, வழி நடத்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லுகிற நாளாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொன்ன ஒரு சாட்சி, நான் சாட்சி சொல்லிட்டே போனா எல்லாரும் கேட்டால் நிறைய சொல்லுவீங்க, எனக்கும் நிறைய இருக்குது. ஆனா பாக்குறவங்க எல்லார்ட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் பாதுகாத்து பாவத்திலிருந்து நம்மை மன்னிப்பு கேட்டப்பெல்லாம் நமக்கு மன்னிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வேதாமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கார். 10 குஷ்டரோகி இருக்காங்கல்ல, 10 பேருக்கு அவங்க அந்த இதுல தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகா சொல்லிருக்கா, அவர்கள் மனதுருகி அவங்கள சுகத்துக்கு சொல்ல நீங்க போங்க, அந்த வேலையை அவங்க எல்லாம் சுத்தமாயிடுவாங்க. அப்படி ஆனா கூட என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் மாத்திரம் வந்து நன்றி சொன்னார். நீங்க யாரா இருக்கிறீங்க? 9 பேரா இருக்கீங்களா? அந்த ஒரு நபரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நேரத்தை எடுத்து முழங்கால் படிட்டு நிறைய நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நாளை காண செய்து அதுக்கு நன்றி என்று சொல்லுங்க. சிறு சிறு வயது உள்ள பிள்ளைங்களாம் வருத்து போயிட்டாங்க. ஆனால் இவ்வளவு வயது வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்களே சாமி, நன்றி சொல்லுங்க. நல்ல கணவரை கொடுத்துருக்கீங்களா, அதற்காக நன்றி சொல்லுங்க. நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்களா, அதுக்காக நன்றி சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய பேச்சு கேட்கிறாங்களா, அதற்காக நன்றி. கர்த்தருக்குள்ள வளர்றாங்களே நன்றி சொல்லுங்க. எத்தனை எத்தனை தாவீது பக்தனா அதுலதான் சொல்லுவார், 1000 நாவுகள் போதாது ஐயா. அநேக பாடல்கள் கூட இருக்குதுல்ல, 1000 நாவுகள் போதாது ஐயா உண்மை துதித்து பாட. நன்றி சொல்லுவீங்களா? நம்ம நினைச்சு பார்க்காத எல்லாத்தையும் செய்வார். நான் நினைச்சு பார்க்காத காரியங்கள் எல்லாத்தையும் செய்வார். அப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்காரு. அவரை நன்றியோடு துதிங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாளை காண செய்த தேவனை நன்றியோடு துதிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நினைச்சு பாருங்க. ஒரு கதை கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்பவுமே ஃபீஸ் கட்டிட்டு இருப்பாங்க. யாருன்னா அவரு இல்லை, ஒரு நபர் வந்து அவங்க பிள்ளைக்கு உதவி செய்வாங்க. ஆனா ஒரு நாள் இவர் என்ன செய்ய மாட்டாரு, நன்றி. அவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. 6 நாள் கழித்து ஒரு ஃபோன் பண்றாரு, ஐயா என் பிள்ளைகள் பாஸ் ஆயிட்டாங்க, கல்லூரிக்கு சேர்க்கணும், காசு கொடுங்க. நினைச்சு பாருங்க, உதவி செய்யறவங்களுக்கு செய்ய பிடிக்குமா? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை, ஐயா நீங்க ஒரு நாள் உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி ஐயா, இப்போது கல்லூரிக்கு வராங்க, ரிசல்ட் வந்தோடனே சொல்லியிருக்கணும்ல, நம்முடைய படிப்புக்காக உதவி செய்யணும். அப்படி மனுஷங்க ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்த்திருந்தாருன்னா எப்படி இருக்கும்? நம்ம எத்தனை காரியங்களுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருந்திருப்போம்ல. எல்லாத்தையும் நினைவுபடுத்தி இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்கிற தேவன். நீங்க நன்றி சொல்லனாலும் சொல்லாட்டியும் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய கடமை என்ன, நம்ம தகுதி இல்லாத நமக்கு செய்கிற அந்த ஒரு தேவனுக்கு நன்றியோடு துதிப்போம். அவர் நமக்கு சொன்ன கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். தொடர்ந்து அவன் நண்பர்களை நிலைத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமா நேசிக்கிறவரே, ஒரு வருடமாக எங்களை நடத்தினவரே, உங்களுக்கு கொடான கொடி சோசனத்தை நன்றி எடுத்துக்கொள்கிறோம் சாமி. நாங்கள் அற்பரும் தூசும் துருமான பாவிகள் கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தாவே, இந்த வருடத்தின் கடைசி நாளை காணும்படி செய்கிறேன் நன்றி ராஜா. எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துறேன் நன்றி, எங்களுடைய நண்பர்களை பாதுகாத்துறேன் நன்றி, எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாத்துறேன் நன்றி, எங்கள் உறவினர்களை பாதுகாத்துறேன் நன்றி, எங்கள் சபை பிள்ளைகளை பாதுகாத்துறேன் நன்றி, உடைய சத்தியம் அறியாத பிள்ளைகளை பாதுகாத்துறேன் நன்றி, உடைய அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. அது மாத்திரம் கொடான கொடி சோத்திரத்தை நன்றி எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் பாவத்தை மன்னித்தவரே, எங்கள் பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வேலை ஸ்தலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பழகுற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடி சோசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. புதிய வருடத்தை காண இருக்கிறோம் கர்த்தாவே. அந்த வருடத்தில் உடைய கரம் எங்களை பிடித்து நடத்த வேண்டுமா? எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தல்லுங்க. கொடான கொடி சோசத்தோட நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எங்களை சேர்த்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நீர் வரும்போது உடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.